இந்த கருத்துரையும் என் இனிய இளைஞர்களுக்கானது. 700வது படைப்பு. தலைப்பு: துணிந்து பார்க்கூடும் இன்பம். பயம் என்பது பிணி, அது வேண்டாண்டா இனி. வெற்றி என்பது கனி, அதை பறிக்க தொடங்கு பணி. முயற்சித்தால் கிடைக்கும் வெற்றி, இனி தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும் முயற்சி. முயற்சியால் முடியாதது எதுவும் இல்லை. முயற்சித்து பார், வெற்றிக்கு எல்லை இல்லை. வாழ்க்கையில் தானாய் உருவாவதில்லை, முயற்சிக்கும் தருணம். இனி நீதான் அதை உருவாக்கி கொள்ள வேண்டும். பயத்தால் திறமைகளை முடக்காதே, பயந்தால் எதுவும் நடக்காது. வெற்றி எளிதில் கிடைக்காது. இனி வீர் கொண்டு எழுடா, மறுப்பு கிடையாது. பயத்தை மனம் அறியும், ஆனால் மனம் துணிந்தால்தான் பயம் களையும். துணிவு இல்லாதோருக்கு வரும் துன்பம், இனி துணிந்து பார் கூடும் இன்பம். துணிவு இல்லாதோருக்கு வரும் துன்பம், இனி துணிந்து பார் கூடும் இன்பம். என் இனிய வலைதள பிரியர்களே, நீங்கள் எனக்கு லட்சத்தை தாண்டியும் நிறைய ஆதரவு கொடுத்து என்னை ஆதரித்து வந்து கொண்டு இருக்கமைக்கு ஒரு நன்றியை கூறிக்கொள்கிறேன். அதோடு நான் சமூக கருத்துக்களை பெரும்பாலும் என்னுடைய சமூக கட்டுப்பாட்டிற்கும் சட்டத்திற்கும் ஜனநாயக மரபிற்கும் உட்பட்டு சமூக கருத்துக்களையும் சீரழிவுகளையும் சீரற்ற நிலைகளையும் அரசுக்கும் சரி இளைஞர்களுக்கும் சரி எடுத்துரைத்து வருகிறேன். இதில் மற்ற எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை என்பதையும் நான் இந்த என்னுடைய வலைதளத்தின் மூலம் சமூகத்திற்கும் சரி அரசுக்கும் சரி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய நோக்கம் எல்லாம் சமூகம் சீராய் சிறப்பாய், அதேபோல் தமிழ் இனமும் தமிழகமும் எந்த நெருக்கடிக்கும் உள்ளாகிவிடக் கூடாது. ஏன்னா சமீப காலமாக தமிழனுக்கும் தமிழகத்திற்கும் சூழ்ந்து வரும் சூழ்ச்சிகளுக்கு எல்லையே இல்லை என்ற நிலை போய்கொண்டு இருக்கிறது, வந்து கொண்டு இருக்கிறது. அதற்குத்தான் நான் இளைஞர்களே விழியுங்கள், நம் உரிமைகளை பெறுவதற்கு விழிப்பாய் இருந்துதான் ஆக வேண்டும் என்ற முழுமையான என்னுடைய கருத்துக்களை சொல்லி வருகிறேன். நன்றி, வணக்கம்.